அதுக்கு முன்னாடி அங்க இருந்தது ஒரு பிரிட்டிஷ் ஆள். அந்த அரசியல் அமைப்பு, அந்த அரசு இயலை எப்படி நாங்க அமைக்கிறோம் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு சாசனம், எழுதப்பட்ட ஒரு சாசனம் தான் அரசியல் அமைப்பு சாசனம். ஹலோ சார். யா, முன்னாடி வந்து பேசலாமா? பாடன் முன்னாடி வந்து பேசலாமா? யா, டெஃபினெட்லி கம். மைக் ஆஃப் பண்ணிடுங்க, எக்கோ அடிக்க போகுது. எல்லாரும் சொல்றாங்க இந்திய சட்டம் இந்திய சட்டம்னு. அந்த சட்டத்தால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரிடே ஒவ்வொரு வாரம் நியூஸ் பேப்பரை பார்த்தா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு, பலாத்காரம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்திய சட்டம் அதை என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. சரி, இப்ப டெல்லியில ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை போச்சு வேர்ல்டு லெவல்ல. அதே தானே இலங்கையில எத்தனை தமிழ் பொண்ணை கற்பழிக்கிறாங்க டெய்லியும்? எவனாவது ஒருத்தன் கேட்டானா? கேட்க முடியல எவனாலையும். பிறகு அந்த சட்டத்தை வச்சு என்ன செய்யற? நம்ம எவ்வளவு குட் குட் பேசுறீங்க, நல்ல. நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே, யா, fine, totally. I mean, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரிஞ்சு this will be deviating outside. இன்னைக்கு வந்து ஒரு மாணவன், அவருக்கு இன்னைக்கு காசு கொடுத்து அவருக்கு விரும்பிய ஒரு குரூப் எடுத்து இங்க படிக்கிற அளவுக்கு சுதந்திரம் அமைத்து கொடுத்த ஒரு இந்திய சட்டத்தை பற்றி இன்னைக்கு மைக்கு பிடிச்சு மேடை ஏறி இந்த சட்டத்தால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு குரல் எழுப்புகிற அளவுக்கு அவருக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது தான் இந்திய சுதந்திரம். இதே வார்த்தையை நீங்க 1947க்கு முன்னாடி இங்க உட்கார்ந்து பேசி அதே இடத்துல நான் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பியூரோக்ராட்டா இருந்தா ஐ ஹாவ் டு அரெஸ்ட் யூ பிகாஸ் தட் இஸ் அகெயின்ஸ்ட் த நேஷனல் பாலிசி. தட்ஸ் ஃபைன். சி, இலங்கை பத்தி நீங்க பேசுனீங்க. ஐ டு நாட் வாண்ட் டு கோ இன்டு தட் டிஸ்கஷன். ஐ எம் ப்ரோ டு இட், கான் டு இட். அது எதுவுமே இன்னைக்கு டிஸ்கஷனுக்கு உண்டான டாபிக் கிடையாது. ஆனா என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, ஒரு சின்ன கேள்வி இதுவாக தான் இருக்கும். இலங்கை பிரச்சனையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுவரைக்கும் என்ன தெரியும்? உங்களால எந்த அளவுக்கு யோசிக்க முடியும்? அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு சின்ன கேள்வியாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நீங்க மேடை ஏறி பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இங்க பேசுறதுக்கு முன்னாடி இலங்கை பிரச்சனைகளை பத்தி நான் இப்ப 10 கேள்வி கேட்டேன்னா அதுக்கும் நீங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். உங்களுடைய குரலுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அல்லது நீங்க வெறும் ஒரு சில மேடை பேச்சாளர்களை இன்ஸ்பிரேஷனா மட்டும் வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுகின்ற விஷயங்களை நீங்க திருப்பி இங்க ரீப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா எனக்கு அதை விட ஒரு வருந்தத்தக்க வேண்டிய ஒரு விஷயமாக வேற எதுவும் இருந்திருக்காது. That is why I was saying how disconnected our students are in the society. இன்னைக்கு அவர் இந்திய சட்டத்தால ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. நான் இவங்க கிட்ட கேட்டேன், 15 ஆகஸ்ட் 1947 என்ன நடந்ததுன்னு. அவங்களால முழுமையா சொல்ல முடியல. 15 ஆகஸ்ட் 1947 கிட்டத்தட்ட 500 நாடுகள், அதாவது 455ற்கும் மேற்பட்ட நாடுகள், இன்னும் அது எத்தனை நாடுகள்னு யாருக்கும் சரியான ஒரு விளக்கமே தெரியாது. 455ற்கும் மேற்பட்ட நாடுகள் அனைத்தும் ஒன்றிணைந்து நாங்கள் அனைவரும் ஒரு நாடாக ஒன்றாக குரல் கொடுப்போம் என்று உறுதியளித்த அந்த நாள் 15th August 1947. It was not a single country.
It was not a single country. You should understand that there were more than 455 states in India. Why Sardar Vallabhbhai Patel was called as an Iron Man of India? Because he played a very crucial role in uniting all the nations together. இன்னைக்கு இதே இந்தியால தமிழ்நாடு வேற நாடு, கேரளா வேற நாடு, கர்நாடகா வேற நாடு, ஆந்திரா வேற நாடு, டெல்லி வேற நாடு, ஜார்க்கண்ட் வேற நாடு, அந்த மாதிரி தனி நாடுகளாக பிரிந்திருந்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நம்மளால எவ்வளவு தூரம் வெளியில போயிட்டு இருக்க முடியும், எவ்வளவு கிட்ட வந்திருக்க முடியும். நம்மளுக்கும் கேரளாக்கும் சண்டை அப்படின்னா ஸ்பைசஸ் எங்க இருந்து வருது? வேர் வில் யூ கோ ஃபார் த மினரல்ஸ்? மொத்த உலகமும் இந்த நாடுகள் அனைத்தும் உடனடியாக உடைந்து சிதறி சின்னாபின்னமாகும் என்று மொத்த உலகமும் எதிர்பார்த்து கொண்டு இருந்த அந்த நேரங்களில் நாம் அனைவரும் இத்தனை நாட்களாக ஒன்றிணைந்து இன்று 68 வருடங்களுக்கு மேலாக இன்னும் பலமான ஒரு குடியரசாக வல்லரசாக வளர்ந்து வருகிறோம் என்பது நமக்கு நாம் கொடுத்திருக்கின்ற ஒரு கிரெடிட் இல்லையா? டெஃபினெட்லி நம்ம கூட தான் பாகிஸ்தான் சேர்ந்து பிரிஞ்சாங்க. யூ see the economy of them. நேத்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்தது. The satellite launched by Pakistan claims that they have seen the there was water in moon and the whales are there. கீழ இன்னொரு மெசேஜ். மேல சொன்னது பாகிஸ்தான் டிவி இனுடைய நியூஸ், கீழ சொன்னது BBC இனுடைய நியூஸ். The satellite launched by Pakistan is found in Arabian Sea. That is why they are saying that we have seen the sea whales and all. You can see Pakistan உடைய ஒரு வளர்ச்சி. பாகிஸ்தான் எந்த அடிப்படையில பிரிஞ்சது? மதம் என்கின்ற ஒரே அடிப்படையில மட்டும் பிரிஞ்சது பாகிஸ்தான். நாங்கள் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாடாக விளங்கி வல்லரசாக மாறுவோம் என்று சண்டை போட்டு பிரிக்கப்பட்டது. வெஸ்ட் பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அடுத்த 20 நாள்ல அடுத்த 20 வருடங்கள்ல ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியாக பங்களாதேசமாக பிரிந்தது. ஒரு மதம் என்பது மட்டுமே ஒரு நாடாக்கத்திற்கு ஒரு உரிமையாக, நாடாக்கத்திற்கு தேவையான ஒரு அடிப்படை கல்லாக இருந்திருந்தால் ஏன் பாகிஸ்தான் வந்து இன்னும் ஒரு சக்சஸ்ஃபுல் நாடா வளர முடியல? நம்மள மாதிரி எலெக்ட் பண்ணி அங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க அப்படின்னா உடனே வந்து அங்க ஒரு மிலிட்டரி கூ வரும். பர்வேஸ் முஷரஃப் மாதிரி யாராவது ஒரு மிலிட்டரி ஆர்மி சீஃப் வந்து ஹீல் டேக் ஓவர் த பவர். பாகிஸ்தான்ல நோ. திருப்பி அப்போ அங்க வர்றவங்களுக்கு மெயின் ரீசன் இந்தியாவோட இருக்கக்கூடிய பகையை மட்டுமே மையப்படுத்தி பேசினா எலெக்ஷன்ல வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில அவங்களுடைய கட்சி அல்டிமேட்டா டெவலப்மெண்ட்ங்கிற கான்செப்ட்ல யாரும் யோசிக்கவே இல்லை. ஹவு மச் பர்சன்டேஜ் இந்தியன் எக்கானமி க்ரோஸ்? கற்பழிப்பை பத்தி பேசுனீங்க தம்பி, உங்க பேர் என்ன? இந்தியன் எக்கானமியினுடைய growth எவ்வளவு சொல்லுங்க? சொல்லுங்க. அப்ராக்சிமேட்டா 6.8. 6.8. எந்த வருஷத்துல இருக்கீங்க? See, 8% growth rate எந்த ஒரு எக்கானமி அட்டைன் ஆகுதோ that is in the progress of becoming a developed economy. 8%க்கு மேல எந்த எக்கானமி grow ஆகுதோ, we have achieved a 8% growth rate long back. கற்பழிப்பை பத்தி நீங்க பேசுனீங்க. கற்பழிப்பை பத்தி, கற்பழிப்புக்காக குரல் கொடுத்தீங்க. நீங்க வந்து உங்களுடைய காலேஜ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணையும் வந்து ஈவ் டீசிங் பண்ணது இல்லையா? எத்தனை ஈவ் டீஸ் பண்ற பசங்களை வந்து நீங்க வந்து அடிச்சிருக்கீங்க, இல்ல இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கீங்க? இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய எத்தனை விக்டிம்ஸ்க்கு வந்து நீங்க வந்து மகளிர் காவல் நிலையத்துல வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? கண்ணால எதுவும் பார்த்தது இல்ல சார் இந்த காலேஜ்ல. நான் ரேப்ப சொல்லல, ஈவ் டீசிங் நடந்ததே இல்ல சார். ஈவ் டீசிங் காலேஜ்ல நடந்ததே இல்ல. இந்த காலேஜ்ல இல்ல.
நான் இதை நம்பவே மாட்டேன். ஈவ் டீசிங், இத்தனை பெண்களும் இத்தனை ஆண்களும் இருக்க வேண்டிய இடத்துல ஈவ் டீசிங்கே நடக்கல அப்படின்னு சொன்னா there is something biologically wrong with you. பாக்குறாங்க சார். Not to be offended. Not to be offended. சார் இங்க ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களும் ரெண்டு பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்க. சரி, ஒரு ஈக்குவலா தான் இருக்காங்க. உட்காருங்க. ஈவ் டீசிங் பத்தி நீங்க பேசினது, கற்பழிப்புங்கிற வார்த்தைகளை நீங்க கேட்டதுனால ஈவ் டீசிங்கிற டாபிக் நான் போக முடியுது. அந்த மாதிரி நடக்கல அப்படிங்கறத நான் நம்ப மாட்டேன். ஒரு மேடை பேச்சுக்காக உங்களுடைய மைக் அலங்காரத்துக்காக நீங்க பேசலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். அது இல்ல அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பயாலஜிக்கலி தேர் இஸ் சம்திங் ராங் வித் த கைஸ் ஆர் வித் த கேர்ள்ஸ். கட்டிளம் காளைகள் கண்ணியர்களை கேலி பேசி பாடல் பாடி சங்க இலக்கியம் வளர்ந்ததல்லவா நம்ம தமிழ் பண்பாட்டுல. அப்படி பண்பாட்டுல வளர்ந்த நாம இன்னைக்கு நாங்க பெண்களை கேலி செய்வதில்லை அப்படின்னு நினைக்கிறது. மேபி நாட் த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ஈவ் டீசிங். த எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம், ஒரு பெண்ணை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல இல்லாம இருக்கலாம். பட் கேலிகள் கிண்டல்கள்னு உண்டு இல்ல. இப்ப அவங்க கிண்டல் பண்றாங்க, நாங்க பண்றது இல்ல சார். குட் உட்காருங்க. Excuse me, sir. Yeah. Good evening. I am Santanu, second year IT. என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, இப்போ இந்தியாவில் ஒரு நல்ல லீடர்ஸ் கிடையாது. அதை எப்படி சொல்றதுன்னா, நல்ல லீடர்ஸ் கிடையாது. யார் சொன்னா கிடையாது? இருக்காங்க, பட் ஆனா என்ன சொல்றது, அவங்களோட தேவைகளை மட்டும் பூர்த்தி செஞ்சுக்கிறாங்களே மட்டும் அவங்களோட வேற யாராவது பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, I'll say one thing. I'll ask you one thing. What do you mean by a leader? இப்போ என்ன சவுதி அரேபியா இந்த மாதிரி லீடர்னா என்ன அர்த்தம்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு அப்புறமா நான் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். கிளாஸ் இருக்குன்னா ஒரு பொதுவா MBA ஸ்டூடண்ட்ஸ் இருப்பீங்களே, லீடர்ஷிப் தியரிஸ்லாம் படிச்சிருப்பீங்களே, you can say. MBA students are here? இருக்காங்களா MBA students? கம்மியா இருக்காங்க. So leadership theories-லாம் படிச்சிருப்பீங்களே. What is a leader? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்டவரே சொல்லுங்க. நல்ல லீடர் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களே, லீடர்னா என்ன முதல்ல அதை சொல்லுங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு பொதுவா ஒரு லீடர் அரேஞ்ச் பண்ணி அதுக்கு எல்லார்ட்டையும் காமனா சொல்றதுக்கு பதிலா ஒரு லீடர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு ஏதாவது இன்ஃபார்ம். உங்க கிளாஸ்ல யார் லீடர்? கிளாஸ்ல தேவராஜன். ஏன் நீங்க லீடர் இல்ல? அவங்க செலக்ட் இவ்வளவு அழகா பேசுறீங்க, ஏன் நீங்க லீடர் இல்ல? லீடருங்கிறவன் எங்க இருந்தோ வெளியில இருந்து வரக்கூடியவன் கிடையாது, உனக்குள்ள இருக்கிறவன். நீ லீடரா ஏன் இல்ல? முதல்ல அதை சொல்லு. இதுக்கு பதில் தெரிந்தால் சொல்லு, இல்லைன்னா அமர். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. சார் பதவி நம்ம தேடி போறதுல பதவி நம்ம தேடி வரும். ரஜினிகாந்த் டயலாக்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க உட்காருங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஒரு லீடருங்கிறவன் வெளியில இருந்து தான் வருவான் அப்படின்னு ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? உனக்குள்ள இருக்கிற லீடரை தேடப்பா. நீ ஏன் லீடரா இருக்க கூடாது? வாட் இஸ் லீடர்? வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லீடர்? லீடிங் ஃப்ரம் பிஹைண்ட். இவ்வளவு அழகா மைக்க பிடிச்சு ஒரு IPS ஆபீசர் கிட்ட இவ்வளவு நேரம் உங்களால பேச முடியுது அப்படின்னா ஏன் நீங்க இதை செய்யக்கூடாது? சோ இந்திய சுதந்திரம் அப்படிங்கிறது சுதந்திர நாள் அன்று நம்மளுடைய சட்டத்தை நாமே இயற்றுவதற்கு உண்டான ஒரு அதிகாரத்தை நமக்கு ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போன ஒரு விஷயம். அதுதான் நமக்கு சுதந்திரம். நாம் அப்படிங்கிறது சட்டம் இயற்றுபவன் இந்தியனாக இருப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டம் தான். அவர் சொன்ன மாதிரி அது ஒரு நாள்ல முடிந்த ஒரு விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு உண்டான ஒரு போராட்டத்தினுடைய கடைசி விளைவு. அந்த சட்டம், இந்த சட்டத்துல நான் I'm not defending that Indian laws are really good, you have to follow this, that and all. I'm only saying that there are also good things in the Indian law. Students can be a revolutionary. நான் இல்லைன்னு நான் சொல்லலை. But a revolutionary should also have a optimistic
thought in things. Right? The sort of pessimism which is being imbibed by certain so-called orators, அதை வந்து நீங்க உங்களுடைய மனதில் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து நம்ம சுதந்திர தினத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு உங்க காலேஜ்ல அட்லீஸ்ட் 1/3 ஆஃப் த ஸ்ட்ரென்த் இஸ் ஆஃப் கேர்ள்ஸ். இன்னைக்கு இத்தனை ஆம்பளைங்களுக்கு மத்தியில் அவங்க அத்தனை பெண்கள் அவ்வளவு தைரியமா இங்க உட்கார்ந்து நாங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறோம், நான் வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு பிரியப்படுறேன்னு ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பொண்ணை உயர்த்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்திய சட்டம். அஃப்கோர்ஸ் 5 பேர்ல ஒன்னா இருக்கிறது இல்லை, அங்கங்க சில லூப் ஹோல்ஸ் இருக்கு, சில கூட்டங்கள்ல குள்ளநெறிகள் இருக்கத்தான் செய்கின்றது. அந்த மாதிரி சில குள்ளநெறிகள் இருந்த இடத்துல சில வருந்தத்தக்க சம்பவங்கள் எத்தனையோ இருக்கத்தான் செய்கிறது. இது இங்கன்னு இல்லைங்க, டெல்லியில நடந்ததுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் நடந்தது, இலங்கையில் நடந்ததுக்கு ஏன் நடக்கல? இலங்கையில நடந்ததுக்கும் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம், பண்ணலையா? இங்க டெல்லியில நடந்ததுக்கும் பண்ணலையா? சட்டத்தை மாத்தி எழுதுனாங்க, உங்களுடைய ரேப் கேசஸ் குறைஞ்சதா? இல்லையே. நடக்க கிரைம் இல்லாத சொசைட்டி வில் பி a யூட்டோபியன் சொசைட்டி. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியை நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஓகேங்களா? நம்மளால கிரைமை வந்து ஒரு லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்திய சட்டம் எல்லா விஷயங்களையுமே யோசிக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இருக்கிறது. சரி, now we will come to the focus. பேசிக்கா வந்து ஐஏஎஸ் ஆகிறதுக்கு ஆஸ் அன் இன்ஜினியர் நம்ம என்ன செய்யணும்னு நம்ம சொன்னேன். நம்மளுடைய அனலைசிங் கெப்பாசிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, இமீடியட்லி டிசைனிங் த பாத், இந்த மாதிரியான கெப்பாசிட்டிலாம் ஒரு இன்ஜினியருக்கு ரொம்ப தேவைப்படும். அதை வந்து நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை ப்ராப்பராக நீங்கள் இம்பைப் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய டைரக்ட் டெக்னிக்கல் நாலேஜ் சில போஸ்டிங்ஸில் யூ மைட் பி இன் அ பொசிஷன் டு யூஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெவென்யூ சர்வீஸ் ஆஃபீஸர் வந்து ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவருக்கு வந்து வரி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல வந்து வரி கட்ட வேண்டியவன் வந்து சொல்லியிருக்கிறான், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல இந்த பில்டிங் வந்து நான் எழுப்பினது இல்லை, நான் வந்து அதுக்கப்புறம் இப்போ எழுப்பினேன், அதை எழுப்பினதுனால அதுக்கு உண்டான செலவுகள் போக என்னால் இவ்வளவுதான் வரி கட்ட முடியும் அப்படின்னு அவன் சொன்னான். தட் பர்டிகுலர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் இஸ் அன் இன்ஜினியர். அவன் கொடுக்கப்பட்ட டேட்ல நம்மளுடைய சேட்டலைட் போட்டோகிராஃப்ஸ், he accessed the GIS, ஜியோ இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம்ல அந்த சேட்டலைட் போட்டோகிராஃப்ஸ் ஆக்சஸ் பண்ணி அந்த இடத்துல நீங்க வந்து ஏற்கனவே பில்டிங் கட்டி இருந்தது அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி he find him. ஸோ ஒரு இன்ஜினியரா ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இந்த அளவுக்கு he got stunned. இந்த அளவுக்கு யாரும் இறங்கி செஞ்சது. பேப்பர்ஸ் எங்க இருந்தனாலும் ரெடி பண்ணிடலாம், வவுச்சர்ஸ் கம்ப்யூட்டர்ல உட்காந்து கிராஃபிக்ஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா முடிஞ்சிருது வவுச்சர்ஸ். பட் இந்த விஷயத்தை இந்த அளவுக்கு சால்வ் பண்ணாரு அப்படிங்கிறது சில பொசிஷன்ல ஆஃப் கோர்ஸ் உங்களுடைய இந்த கெப்பாசிட்டி வில் பி ஆஃப் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கலெக்டரா இருக்கிறீங்க அண்ட் ஒரு மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்டினுடைய நிட்டிகிரிட்டிஸை வந்து உங்களால ஈஸியா பார்க்க முடியும். என்னோட ஃபீல்டில் எடுத்தீங்கன்னா வந்து சைபர் கிரைம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட். இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் ஒரு பர்டிகுலர் சீரியல் கில்லிங்கை வந்து நாங்கள் சால்வ் பண்ணோம். இன்ஃபேக்ட் தட் சொல்யூஷன் இட் செல்ஃப் இஸ் டேக்கன் ஆஸ் அ கேஸ் ஸ்டடி பை ஆல் ஓவர் இந்தியா. இந்தியாவில் வந்து அந்த நாங்கள் எந்த அளவுக்கு அந்த கிரைமை நாங்கள் அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தட் இட் செல்ஃப் வாஸ் டேக்கன் ஆஸ் அ சொல்யூஷன். பட் அதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் யூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்கள். அதர்வைஸ் இட் வாஸ் அ பிளைண்ட் க்ளூலெஸ் கேசஸ். சுத்தமாக க்ளூவே இல்லாமல் சில கொலைகள் நடந்தது. அந்த கொலைகளை வந்து கண்டுபிடிச்சோம். அதுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் நாலேஜ் வாஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. 2 ஹெவி சீரியல் கிரைம்ஸ் என்ன சால்வ் பண்ண இருந்துச்சு. அதுக்கு உண்டான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அது வந்து பேசணும்னா மணிக்கணக்காக பேசலாம். பட் வாட் இஸ் ரிலவென்ட் டு யூ அப்படிங்கிறத பேசலாம். இன்ஃபேக்ட் அதை பற்றி பேசினாலும் யூ வில் பி இன்ஸ்பயர்ட் லைக் ஹவு பீப்புள் ஆர் பீங் டிஸ்ஓரியன்டட் அப்படிங்கிறது வந்து தெரியும். 23 வயசு பையன் வந்து கிட்டத்தட்ட 17 வியாபாரிகளை கொள்ளையடித்து அவர்கள் மேலே வந்து ஃபயரிங் பண்ணி அதில் 3 பேர் இறந்துருக்காங்க ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் 3-4 மாதத்துக்குள்ள. அண்ட் 23 வயசு பையன், அவன் ஸ்கூல் காலேஜ்லாம் போனது கிடையாது. பட் டெக்னிக்கலி ஹி வாஸ் சவுண்ட். டெக்னிக்கலி ஹி வாஸ் சவுண்ட்னா வந்து
இன்னைக்கு கடையில் போய் வேற ஒருத்தன் பேரில் ஒரு சிம் கார்டு வாங்கிட வேண்டியது, வெளியில் வரவங்க கிட்ட என்கிட்ட சிம் கார்டு இருக்குது பட் ஐ டோன்ட் ஹேவ் அ மொபைல் ஃபோன், ஐ வுட் லைக் டு டாக்னு சொல்லி அவன் இதில் போட்டு பேசிட்டு அந்த சிம் கார்டை எடுத்து உடச்சி போட்டுற வேண்டியது. இந்த மாதிரி ஹி யூஸ்ட் அரவுண்ட் 40-50 சிம் கார்ட்ஸ் ஒவ்வொரு கிரைமுக்கு முன்னாடியும் பின்னாடியும். தென் யூ கேன் இமேஜின் ஹவு டிஃபிகல்ட் தட் கேஸ் வில் பி ஃபார் அஸ் டு சால்வ். அவன் ஸ்கூலுக்கு போகாத ஒரு பையன், ஹி நோஸ் தட் police will track through SIM cards அப்படிங்கிற மாதிரி. And every criminal will leave his imprint somewhere or others, which is the nature of any crime. So ultimately the close study of every crime led to solving of that particular crime. I mean it was days together, like நாங்க தூங்காம ராத்திரி பகல் எல்லாமே ஓடி திரிஞ்சு. ஜார்க்கண்டில் வந்து ஜம்ஷெட்பூரை தவிர மற்ற இடங்கள் எல்லாமே நக்சல் இன்ஃபெஸ்டட். அண்ட் ஜம்ஷெட்பூரை மட்டுமே யூ கேன் சே தட் இட் இஸ் த ஒன்லி பிளான்ட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. வை ஜம்ஷெட்பூர் இஸ் நோன் ஃபார் இன்ஜினியர்ஸ்? என்ன கம்பெனி இருக்காங்க? என்ன கம்பெனி அது? Tata Iron and Steel. TISCO means Tata Integrated Steel Plant. Integrated steel plant. What is the difference between an integrated steel plant and a normal steel plant? It's the first